ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் ஹேனா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவள் வசதி படைத்தவள் இல்லை. ஆனால் அவளிடம் ஒன்று இருந்தது, தேவன் மீதான அதிக நம்பிக்கை. அவளின் சிறு புன்னகை எவரையும் மகிழ்ச்சியாக்கும். ஹேனா தன் அம்மாவுடன் ஒரு சிறிய மண் வீட்டில் வாழ்ந்து வந்தாள். அவளின் அப்பா பல வருடங்களுக்கு முன் திடீரென நோயால் இறந்து போனார். மழை வந்தால் வீட்டின் கூரை ஒழுகும். பல இரவுகள் சாப்பாடு இல்லாமல் இருந்ததுண்டு. ஆனாலும் ஹேனா ஒருபோதும் தேவனை முறுமுறுத்ததில்லை. ஒவ்வொரு காலையிலும் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அவளின் பழைய கிழிந்த வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருப்பாள். அவள் எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு இருக்க எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். அதே ஊரில் கடினமான இருதயம் கொண்ட ராஜதுரை என்ற ஒரு பணக்காரன் இருந்தான். பெரிய வீடு, வயல்கள், ஆடு மாடுகள் என எல்லா செல்வமும் பெற்றவனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் அவனின் மனம் மிகவும் கடினமானதாக காணப்பட்டது. ஏழைகளை அவன் விரும்ப மாட்டான். ஹேனாவின் குடும்பத்தை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் மாலை அந்த கிராமத்தில் ஒரு பெரிய புயல் தாக்கியது. காற்று பயங்கரமாக வீசியது. மழை இடியுடன் கொட்டியது. ஹேனா தன் அம்மாவை பிடித்துக் கொண்டாள். சில மணி நேரத்திலேயே அவள் வீட்டின் கூரை இடிந்து விழுந்தது. வீடு முழுவதும் மழை தண்ணீர். அந்த இரவு இருவரும் நடுங்கிக் கொண்டே கழித்தார்கள். காலை எழுந்த போது வீடு பாதியாக நொறுங்கி இருந்தது. இந்த கடினமான சூழ்நிலையில் ஹேனா ஒரு கூரை தகடு கொடுத்து உதவுமாறு ராஜதுரையிடம் உதவி கேட்டு சென்றாள். ஆனால் ராஜதுரை அவளை பார்த்தவுடன் மிகவும் கோபத்துடன் திட்டவும் சபிக்கவும் தொடங்கினான். உன்னை பார்த்தாலே என்னுடைய நாள் நன்றாக இருக்காது என்று கூறினான். ஹேனா ஒரு வார்த்தையும் சொல்லாமல் தலை குனிந்து அமைதியாக சென்று விட்டாள். வருகிற வழியில் ஆற்றங்கரையில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் ஹேனா அமர்ந்து கண்ணீருடன் ஜெபித்தாள். கர்த்தாவே, எங்களுக்கு என்று உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் நீதான் எங்கள் நம்பிக்கை. இன்று ஒரு வழியை காண்பியும் என்று தேவனிடம் ஜெபித்துவிட்டு வீடு திரும்பினாள். வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு மூதாட்டி தண்ணீர் குடத்தை தூக்க முடியாமல் நின்று கொண்டிருந்ததை பார்த்தாள். தன் துயரம் பெரியதா இருந்தாலும் ஹேனா ஓடி சென்று உதவினாள். இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த அந்த பாட்டி, குழந்தையே, நீ போகும் இடமெல்லாம் தேவன் உன்னோடே இருந்து நன்மையானதை செய்வார் என்று மனதார ஆசீர்வதித்தார். அன்று மாலை ஊர்க்கூட்டம் நடந்தது. மக்கள் அந்த புயலினால் சில குடும்பங்கள் சந்தித்த கஷ்டத்தை எடுத்து கூறினர். ஆனால் ராஜதுரையோ எவருக்கும் உதவி செய்ய முடியாது என்றும் தன்னுடைய வீட்டை மட்டும் சரி செய்ய போவதாகவும் கூறினான். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவர், இந்த ஊரில் ஒரு சிறுமி இருக்கிறாள். அவளிடம் எதுவும் இல்லை. ஆனால் அவளிடம் நல்ல மனம் இருக்கிறது. அவளுக்கு உதவாமல் இருந்தால் நாம் மனிதர்களா என்று குரல் எழுப்பினார். உடனே ஒவ்வொருவராக எழுந்து நின்று, நான் மரம் தருகிறேன், நான் கயிறு தருகிறேன், நான் வீட்டை சரிபார்க்கிறேன் என்று தைரியமாக பேச தொடங்கினர். ராஜதுரை அமைதியாக நின்றான். அந்த இரவு ராஜதுரைக்கு தூக்கம் வரவில்லை. முதல் முறையாக, தேவனே, என் கடின இருதயத்தை உங்களுடைய அன்பினால் நிரப்பும் என்று தேவனிடம் ஜெபம் செய்தான். அடுத்த நாள் காலை ஹேனா வெளியே வந்து பார்க்கும் பொழுது அவளுக்கு இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அவளின் வீட்டின் முன் முழு ஊரும் நின்றது. ராஜதுரை கூட ஒரு கூரை தகடுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஹேனாவை பார்த்து, என்னை மன்னித்து விடும் மகளே, உன் வீட்டை நானே கட்டி தருகிறேன் என்று கண்ணீர் மல்க கூறினான். ஹேனாவின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிரம்பியது. அன்று மாலைக்குள் ஒரு புதிய குடிசை கட்டப்பட்டது. ராஜதுரை கூறினான், நீ வார்த்தையால் அல்ல, உன் நல்ல மனதால் தேவனை எனக்கு காட்டினாய். அன்றிரவு ஹேனா தன் புது வீட்டிலிருந்து துக்கத்தை சந்தோஷமாக மாற்றின தேவனுக்கு நன்றி கூறினாள். அன்று முதல் யாருக்கேனும் பிரச்சனை வந்தால் முதலில் ஹேனா, அடுத்தது ராஜதுரை என்று உதவி செய்வதில் முந்திக் கொள்வார்கள். ஒரு சிறிய நல்ல மனம் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அவர் உங்களை என்றும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. உங்கள் துக்கத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்றுவார்.